வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். யோஷித ராஜபக்ச உள்ளிட்ட ஐவரின் விளக்கமறியல் மீண்டும் நீடிப்பு. ரக்பி வீரர் தாஜுதீனின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்யுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிமன்றம் உத்தரவு. வவுனியா மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து முல்லைத்தீவில் இன்றும் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களின் விளக்கமறியல் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் கடுவல நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. CSN தொலைக்காட்சியின் பணிப்பாளரான நிஷாந்த ரணதுங்க, ரோஹான் வெலிவிட்ட, அஷான் ராவிநாத் பெர்னாண்டோ மற்றும் கவிஷான் திசாநாயக்கு ஆகியோரின் விளக்கமறியலே நீடிக்கப்பட்டுள்ளது. CSN தொலைக்காட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி குறித்து போலீஸ் நீதி மோசடி விசாரணை பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, அவரின் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் இதன்போது கடுவல நீதவான் நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு வருகை தந்திருந்தனர். ரக்பி வீரர் வசிம் தாஜுதீனின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்யுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேலதிக நீதவான் நிஷாந்த பீரிஸ் இந்த உத்தரவை பிறப்பித்தார். தாஜுதீனின் மரணமானது கொலை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான சந்தேக நபர்களை கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வடமாகாண சபையின் 46வது அமர்வு தற்போது நடைபெற்று வருகின்றது. சபையின் தவிசாளர் CVK சிவஞானம் தலைமையில் கைதடியில் உள்ள பேரவை செயலகத்தில் காலை 9:30 மணி அளவில் சபை அமர்வு ஆரம்பமானது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர். விவசாய அமைச்சர் போவண்ணா அங்கிரணேசன் மீது கடந்த அமர்வின் போது முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட பிரேரணை திட்டமிட்டு கொண்டுவரப்பட்டது என தெரிவித்தார் வடக்கு முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன். ஆரம்பத்தில் தகவல் அறியும் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட இருந்த நிலையிலே முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர், சென்ற அமர்வில் விவசாய அமைச்சருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 8 உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு எனக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். இந்த விடயம் தொடர்பாக விவசாய அமைச்சரிடம் கேள்விகள் எழுப்பப்படவில்லை. ஆளுங்கட்சி கூட்டத்திலும் இது தொடர்பாக பேசப்பட்டிருக்கவில்லை. முறையற்ற விதத்தில் பிரேரணை கொண்டுவரப்பட்டுள்ளதால் அது ஹன்சாட்டிலிருந்து நீக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். அதன் பொழுது இந்த விடயம் தொடர்பாக கருத்து தெரிவிக்க உறுப்பினர்களுக்கு அவைத்தலைவர் சந்தர்ப்பத்தை வழங்கியிருந்தார். அதன் பொழுது கருத்து தெரிவித்த ஆளுங்கட்சி உறுப்பினர் கேசவன் சயந்தன், ரோஜித ராஜபக்சவுக்காக ராஜபக்ச கருப்பு துணி அணிந்ததை போன்று முதலமைச்சர் செயற்படுகிறார் எனவும் குறிப்பிட்டார். இதன் பொழுது கருத்து தெரிவித்த ஆளுங்கட்சி உறுப்பினரும் குறித்த பிரேரணையை கொண்டு வந்தவருமான GT லிங்கநாதன், கொண்டுவரப்பட்ட பிரேரணை பிழையா அல்லது கொண்டு வந்த முறை பிழையா என என்ற கேள்வியையும் எழுப்பியிருந்தார். முதலமைச்சர் எவ்வாறு முழங்காவில் கூட்டத்தில் விவசாய அமைச்சர் மீது குற்றமில்லை என்றும் காய்க்கிற மரந்தான் எறிபடும் என்றும் கூறுவார் என்ற வினாவினையும் அவர் இதன்போது தொடுத்திருந்தார். அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கட்டும், அவர் மீது பிழை இல்லை என்றால் என் மீது நடவடிக்கை எடுக்கட்டும், நான் அரசியலிருந்து விலகி விடுகிறேன் எனவும், ஒரு மாதத்துக்குள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவை நாடுவேன் எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டிருந்தார். அதன் பொழுது உரையாற்றிய எதிர்க்கட்சி உறுப்பினர் தவநாதன், சபையில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணைகள் கேலிக்கூத்தாக இருக்கின்றன. மக்கள் புத்திசாலிகள். இந்த விடயம் தொடர்பாக அவர்கள் வெளியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஒரு முறை அராஜகம் மேலோங்கி உள்ளதா என்ற கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள் என்றும் இதன்போது அவர் தெரிவித்திருந்தார். நியூஸ் பஸ் செய்திகளுக்காக வடமாகாண பேரவைச் செயலகத்திலிருந்து கதிராமத்தையன், ரஜினிகாந்தன். வவுனியா உக்குளாங்குளம் பகுதியில் 13 வயது மாணவி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இன்று முல்லைத்தீவில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது.
முல்லைத்தீவு வர்த்தக சங்கம் மற்றும் மாதர் சங்கம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இந்த கவனஈர்ப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. சிறுவர் துஷ்பிரயோகத்தினை தடுக்க கோரி ஸ்லோக அட்டைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டிருந்தனர். பிறகு கூடுதலான பாலியல் வன்முறைகளும் துஷ்பிரயோகங்களும் கூட நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் எவ்வளவு முறை நாங்கள் இது சம்பந்தமாக மேலிடத்துக்கு அறிவிச்சும் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க இல்லாமல் இருக்குது. கட்டாயம் இப்படியா செய்கிறவர்களை கண்டுபிடிச்சு அவைகளுக்கு தகுந்த தண்டனை முதலாவது வழங்கினால்தான் மற்றவர்களுக்கும் இது ஒரு முன்மாதிரியாக இருக்கும். இப்படியான இதுகள் இனிமேல் நடக்க விடுறதுக்கு நாங்கள் பெண்களாகிய நாங்கள் அனுமதிக்க இல்லை. சிறுவர் துஷ்பிரயோகத்தை எதிர்த்து பெண்கள் அமைப்புகள் சங்கங்கள் முன்னிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இத்தனை வருட காலங்களையும் நாங்கள் இந்த வன்முறை எதிர்த்து எத்தனை மனுக்கள் கொடுக்கப்பட்டும் எங்களுக்கு தகுந்த தீர்வு கிடைக்கல. இப்படியான ஆட்களை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு இனிவர காலங்களில் இந்த துஷ்பிரயோகங்கள் இனி இடம்பெறாத வண்ணம் எங்களுக்கு சட்டத்தின் முன் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும் என்று நாங்கள் கேட்டு நிற்கிறோம். இந்த இடத்துல இதன் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணியாக சென்று மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மகஜர் ஒன்றினை கையளித்தனர். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தினி ஸ்ரீஸ்கந்தராஜா பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் இருவரின் உண்ணாவிரத போராட்டம் 4வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. மெகசின் சிறைச்சாலையில் உள்ள தமிழ் கைதிகள் 14 பேர் நேற்று முன்தினம் ஆரம்பித்த உண்ணாவிரத போராட்டம் தொடர்வதாக சிறைச்சாலைகள் ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான துஷார் ஒப்புல்தெனிய குறிப்பிட்டார். தமது வழக்கு விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு வலியுறுத்தி தமிழ் கைதிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் இந்த கைதிகளின் கோரிக்கை தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளதாகவும் சிறைச்சாலைகள் பேச்சாளர் குறிப்பிட்டார். இதேவேளை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதியொருவர் நேற்று வழக்கிலிருந்து முற்றாக விடுவித்து விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ராணுவத்தினரால் சுமார் 40,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டு கட்டுக்கதை என காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட 2ஆம் கட்ட விசாரணைகளின் அறிக்கை நேற்று ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டதாக ஆணைக்குழுவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ராணுவத்தினரால் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படும் பொய்யான குற்றச்சாட்டுகளால் தருஸ்மன் அறிக்கையும் தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் செர்பியா மற்றும் குரேஷியா நாடுகள் குறித்து முன்வைக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய இலங்கை ராணுவத்தினருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்பதை கண்டறிந்துள்ளதாக ஆணைக்குழு தமது அறிக்கையில் கூறியுள்ளது. ஆயுதம் ஏந்தியவர்களால் பொதுமக்கள் பட்டினி போடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டமை மிகைப்படுத்தப்பட்டதொன்றாகும் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. யுத்த சூனிய வலயங்களாக எந்த பிரதேசங்களும் காணப்படவில்லை என கூறியுள்ள ஆணைக்குழு அந்த பகுதிகளில் ராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளும் உண்மைக்கு புறம்பானது என தனது அறிக்கையில் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. விடுதலை புலிகளால் யுத்த சூனிய வலயங்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ஏராளமான பொதுமக்கள் விடுதலை புலிகளால் மனித கேடயங்களாக பயன்படுத்தப்பட்டமையாலேயே சிவிலியன்கள் பலர் கொல்லப்பட்டதாக காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு கூறியுள்ளது. இந்த விடயங்கள் குறித்து இலங்கையின் விசேட நீதிமன்றத்தினால் நியமிக்கப்பட்ட குழுவினாலேயே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுடன் அந்த குழுவில் வெளிநாட்டு நீதிபதிகளுக்கு அனுமதி இல்லை எனவும் அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி இல்லம்தோறும் நிகழ்ச்சி திட்டம் இன்று 2வது நாளாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் முன்னெடுக்கப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் 25 மாவட்டங்களிலும் பல பகுதிகளுக்கும் சென்று மக்களின் பிரச்சினைகளை அறிந்து கொள்ளும் முகமாகவே இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. 25 மாவட்டங்களும் உள்ளடங்கும் வகையில் கஷ்ட பிரதேசங்களுக்கு சென்று அங்கு மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சினைகளை ஆராயும் இந்த பாரிய திட்டம் அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் யாழ்ப்பாணத்தில் 2 பிரிவுகளாக முன்னெடுக்கப்படுகின்றது. நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்தில் நமது குழுவினர் வழிபாடுகளில் ஈடுபட்டனர்.
அதுதான் இங்க இந்த தீவை பொறுத்தவரையும் சொல்லக்கூடிய விலைவாசி பிரச்சனை. நெடுந்தீவு குறிப்பிட்டு பக்கங்களில் இருக்கக்கூடிய தீவுகள் இருக்குதானே, அங்க இருக்கும் நெடுந்தீவு இங்கிருந்து சாதாரண எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி போகக்கூடிய நெடுந்தீவில் இருக்கக்கூடிய விலை பிரச்சனை கட்டுப்பாடு விலை கூட மீறுறது இல்லை. அப்ப இங்க அங்க போய்க்குள்ள பெரிய அளவில் டிரான்ஸ்போர்ட் செலவு அவங்க அப்படின்னா அவங்க வச்சு எடுக்கலாம் இந்த காசு. ஆனா இங்க விலை வித்தியாசம் தான் இருக்கு. இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. கரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 150-200 மீட்டருக்குள்ள இந்திய மீனவர்களுடைய அந்த இழுவப்படகுகள் இங்க வர்றது கூட. அப்படி வரைக்கும் அந்த கரையில சின்ன தொழில் செய்கிறார்கள் கூட அதால பாதிக்கப்படக்கூடிய நிலைமை இருக்கு. அதை அங்களுடைய வலைகளான தொழில்கள் மடியோட போற மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி நிகழ்ச்சியானது இன்றைய தினம் யாழ் குடாநாட்டின் நைனா தீவின் முதலாம் வட்டாரம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இன்றைய தினம் யாழ் மாவட்டத்தில் உள்ள தீவகங்களுக்கு எங்களுடைய குழுவினர் சென்று அங்குள்ள மக்களின் பிரச்சனைகளை ஆராய்கின்றனர். அந்த வகையில் தற்போது நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் யாழ் நைனா தீவு முதலாம் வட்டாரம் பகுதியில் உள்ள கிராமத்துக்கு சென்று அங்குள்ள மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக இங்குள்ளவர்களுக்கு குடிநீர், வீதி, மருத்துவம் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் காணப்படுகின்ற போதிலும் சுகாதார ரீதியில் பின்னடைவை எதிர்நோக்கி இருக்கும் இந்த கிராம மக்களுக்கு சிறந்த வைத்திய வசதிகள் காணப்படவில்லை என இந்த வீட்டில் உள்ள தாயார் எங்களுக்கு தெரிவிக்கின்றார். இவர் மாத்திரமின்றி இந்த கிராமத்தில் உள்ள பெரும்பாலானவர்கள் தங்களுக்கான உரிய சுகாதார சேவைகள், குறிப்பாக வைத்திய சேவைகள் இல்லை எனவும் தெரிவித்திருக்கின்றனர். மற்றொரு குழுவினர் நெடுந்தீவு பகுதியில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்வேறு கிராமங்களுக்கு சென்று அந்த பகுதியில் மக்களை சந்தித்தனர். நாங்கள் இன்றைய தினம் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் வேலை திட்டத்தை தீவகத்திலே ஆரம்பித்திருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் நெடுந்தீவு பகுதியிலே மக்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த பகுதியிலே மக்களுக்கு பலவிதமான பிரச்சனை காணப்படுகிறது. குறிப்பாக மீனவர்கள் தங்களுடைய உற்பத்தி பொருட்களை விற்க முடியாத காரணத்தினாலும் இந்திய படகுகளின் வருகையாலும் தங்களுடைய தொழிலை கைவிட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதைவிட விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்ய முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. இவ்வாறு வீட்டு திட்டம் இல்லாத பிரச்சனை மற்றும் ஊனமுற்றோருக்கான கொடுப்பளவுகள் இல்லாத பிரச்சனையால் இந்த பகுதி மக்கள் பெரும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக பல்வேறு பிரச்சனைகளை எங்களுக்கு எடுத்துரைத்திருந்தார்கள். நியூஸ் செய்திகளுக்காக நெடுந்தீவிலிருந்து ராசதுரை ஜெயரூபன். இதேவேளை நியூஸ் ஃபர்ஸ்டின் மற்றொரு குழுவினர் சிலாபம் கவட்டியாவத்த பகுதியில் நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி இல்லம் தோறும் நிகழ்ச்சி திட்டத்தை இன்று முற்பகல் ஆரம்பித்தனர். இதனைத் தொடர்ந்து தொடுவாவை மகாவிவ பகுதிகளுக்கு சென்று மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டனர். நியூஸ் ஃபர்ஸ்டின் மற்றொரு குழுவினர் மொனராகலை படல்கும்புர பகுதியில் பல்வேறு கிராமங்களுக்கும் சென்று மக்கள் பிரச்சினை தொடர்பில் ஆராயும் சமூக பணியை ஆரம்பித்தனர். கிராமங்கள் தோறும் சென்று மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கும் பயணம். பேராதனை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் மற்றொரு சமூக பணி. நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும். தன்னம்பிக்கையை வாழ்வின் மூலதனமாக கொண்டு வாழ்வின் தடைக்கற்களை தகர்த்தெறிந்து எத்தனைக்கும் ஒரு முன்னாள் போராளியின் கதை அடுத்து. முல்லைத்தீவு கள்ளப்பாட்டில் வசிக்கும் புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளியான தர்ஷினியின் வாழ்வின் மறுபக்கம் யாரும் அறியார். பாரதி கண்ட புதுமை பெண்ணாக வலம் வந்த தர்ஷினியின் வாழ்வின் லட்சிய சரித்திரங்கள் அனைத்தும் ஒரு கணத்தில் மாறியது. குடும்ப உறவை இழந்து சுதந்திர வேட்கையுடன் கனவுகளை சுமந்து தடைகளை தகர்த்தெறிந்து வீறு நடை போட்டவர்கள் வாழ்வதற்கான வழிமுறைகளை கற்றுக்கொள்ளவில்லை. தன் வாழ்வினை துறந்து பொது வாழ்விற்காக வாழ்ந்த தர்ஷினியின் வாழ்வு இன்று அனாதையாக்கப்பட்டுவிட்டது. காலத்தின் கட்டாயத்தினால் குடும்ப வாழ்வில் இணைந்து புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளியான தர்ஷினிக்கு வாழ்வின் நீரோட்டத்தில் பழகிக் கொள்வது கடினமாகிவிட்டது. உடல் ஊனத்துடன் சரித்திர நாயகிகளாக சாதனை நிகழ்த்தியவர்களுக்கு காலிழந்தும் வாழ்வது கடினமான விடயமல்ல. எழுந்து நடந்தால் எதையும் சாதித்துவிட முடியும் என்ற நம்பிக்கையுடன் வேறு நடை போடுகின்றாள் சுதர்ஷினி. நான் இப்போது திருமணம் செய்து எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கின்றது. எனக்கு இந்த ஊனமுற்ற கொடுப்பனவு கிடைக்கவும் இல்லை, சமுத்தி நிவாரணமோ இதுவும் எனக்கும் கிடைக்கல. இப்பொழுதுதான் அந்த வடமாகாண கிராம உத்தியோகத்தர் சுயதொழில் வாய்ப்பு, வாழ்வாதார சுயதொழில் வாய்ப்பு
கிடைத்ததும் அதை மேம்படுத்தி ஒரு சிறு தொழிலை முயற்சித்து கொண்டும் இப்போது எனது காலையும் இழந்து நிலைமையில் இருக்கின்றேன். அதாவது எனது கள்ளப்பாட்டு கிராமத்திற்கு ஏற்ற ஒரு தொழில் முயற்சியையும் மற்றது இந்த ஊனமுற்ற கொடுப்பனவையும் சமுர்த்தி நிவாரணத்தையும் பெற்றுத்தர வேண்டும் என்றும் அதிகாரிகளிடமும் கேட்டுக்கொள்கிறேன்.